நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு வேதாகமமும் அதன் வழிநடத்துதலும் இல்லாம இந்த உலகத்துல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வாழ முடியும். ஏன்னா நிறைய பேர் அப்படி இந்த உலகத்துல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனையும் அவருடைய வார்த்தையையும் சார்ந்து வாழாத வாழ்க்கை கண்டிப்பாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாது. தேவன் அந்த மனிதனை படைத்த நோக்கம், திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவு பெறாது. ஆகையினால் அவனுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். அவனுடைய முடிவு கேள்விக்குறியாக இருக்கும். இதை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதே நிலை கிறிஸ்தவத்தில் காணப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்படமாக காணப்படுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய, எல்லாரும் அல்ல, பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை இந்த உலகத்தில் அவங்களுக்கு வேணும். அதோடு கூட நித்திய ஜீவனும் வேணும். அப்படின்றதுனால இந்த ரெண்டுக்காகவும் ஆண்டவரை தேடக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மரணத்துக்கு பின்பாக நித்திய ஜீவன் வேணும், இந்த உலகத்திலையும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வேணும். ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் தேவை கிடையாது, அவருடைய வார்த்தை தேவை கிடையாது, அவருடைய வழிநடத்துதல் தேவை கிடையாது. இப்படிப்பட்ட ஜனங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்ம யாராவது இப்படி இருக்கிறோமா? தேவைக்காக மட்டும் தேவனை தேடுவதும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வரும்போது நம்மை கடினப்படுத்திக் கொள்வதும், இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது மிகவும் ஆபத்தான நிலை. இப்படிப்பட்ட நிலை முற்றிலும் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் அறியாத நிலையை குறிக்கிறது. இப்படி ஒரு நபர் தேவனை அறியாமல் இருக்கும்போது அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தேவனை நன்றாக அறிந்திருப்பார். அவர் தேவனுடைய வழிநடத்துதலை விரும்புவார். தேவன் தன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அவர் தன்னை ஒப்பு கொடுப்பார். அப்படிப்பட்ட மனிதனே ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அன்பானவர்களே, நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. வேதாகமம் லூக்கா 16:13 இப்படியாக சொல்கிறது, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அன்பானவர்களே, நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. ஆகவே அன்பானவர்களே, நம்மை தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்துக்கு ஏற்ப அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம்.